சின்ன பாப்பா சாப்பிட மாட்டேங்க, 8 மாசம். அவங்க அம்மா அதுக்கு சோறு விட்டுறாங்க, அது சாப்பிட மாட்டேங்க, அழுவுது. அவங்க பாட்டியா சொன்னாங்க, நீ பாட்டு பாடினா புள்ள திங்கும். பாட்டு அது போடுறதுக்கு போச்சு அந்த பிள்ளை. அப்புறமா அதுவே சொல்லிச்சு, நானே பாடுறேனேன்னு. அது ஒரு பாட்டு பாடிச்சிங்க. 3 நாளா நான் அந்த வீட்டில் தங்கி இருந்தேன். அந்த பாட்டு அந்த அம்மா பாடினா அந்த குழந்தை சிரிக்குது. சிரிச்சு வாயில அந்த சாப்பாடை வாங்கிக்குது. 3வது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டு கேட்டாலே போதும், அது வாய் திறந்து சாப்பிடுது. அது என்ன பாட்டு தெரியுமா? அந்த அம்மா பாடின பாட்டு. காத்து மேல, காத்து கீழே, காத்து லெஃப்ட்ல, காத்து ரைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குதான் குழந்தை சிரி. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அந்த குழந்தை கேட்டுச்சா இந்த பாட்டை? நீ பாடு, நான் சோறு திங்கிறேன்னு. பாடி ரசனையை கெடுத்தது யார்? அதன் ரசனையை கெடுத்துவிட்டு குழந்தை சரியாக படிக்கவில்லை, குழந்தை சரியாக முன்னேறவில்லை என்று சொல்லுகின்ற பெற்றோரை நான் எப்படி பார்ப்பது? ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து நல்ல ரசனையை அந்த குழந்தைகளுக்கு வளர்த்து கொடுங்கள். சூழலை நல்லபடியாக வளர்த்து கொடுங்கள். உங்கள் குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாக வரும். பெற்றோர்களினுடைய பணி அவ்வளவு சாதாரணமான பணி இல்லை. ஆசிரியர்கள் எவ்வளவு மெனக்கெடுகிறோமோ அதை விட பன்மடங்கு மெனக்கெடுதலை நீங்கள் செய்ய வேண்டும்.